அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி 15 தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள். அன்றைய தினம் பொங்கல் வைக்க வேண்டிய மிகவும் துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்க போறோம். தை 1ஆம் தேதி மட்டும் கிடையாதுங்க, அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் அன்னைக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய மற்றும் வழிபாடுகள் செய்ய வேண்டிய நல்ல நேரத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தை திருநாள், பொங்கல் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மறக்காமல் நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. நிறைய பேர் நீங்க நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்க பொங்கல் வைப்பதற்கான துல்லியமான நேரம் வேணும்னு. ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் வைக்க வேண்டிய பஞ்சாங்க நேரத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஆண்டும் அந்த சிறப்பான நேரத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தை மாதத்தை மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக சூரிய பகவான் எந்த ராசியில் பிரவேசிக்கிறாரோ அதை சங்கராந்தின்னு நம்ம குறிப்பிடுவோம். மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். அதனால தாங்க இதை தனுர் மாதம்னு நம்ம சொல்லுவோம். தனுர் சங்கராந்தின்னு நம்ம அழைப்போம். ஒரு ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பிரவேசம் செய்வார். அதை தாங்க ஒரு மாதமாக நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அதன் அடிப்படையில் தனுசு ராசிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மகரம். மகர ராசிக்குள் சூரிய பகவான் வருவதை மகர சங்கராந்தின்னு நம்ம சொல்லுவோம். மாசி மாதத்தில் கும்ப சங்கராந்தி, பங்குனி மாதத்தில் மீன சங்கராந்தின்னு இது போல 12 மாதங்களை நாம் அழைப்போம். இந்த 12 சங்கராந்திகளில் மகர சங்கராந்திக்கு அதிகமான விசேஷங்கள் உண்டு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் நேரம் இந்த மகர சங்கராந்தி தாங்க. தை முதல் ஆனி மாதம் வரை இருக்கும் இந்த 6 மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலம். ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள் தக்ஷணாயன புண்ணிய காலம். இந்த ஆடி முதல் மார்கழி வரை இருக்கும் இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் நிறைய ஆன்மீக விசேஷங்களை உள்ளடக்கியது. இறை வழிபாடுகள் நிறைந்த மாதங்களாக இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் இருக்கும். உதாரணத்திற்கு ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகைக்கு உரியது. ஆடிப்பெருக்கு, ஆடி பூரம்னு நிறைய விசேஷம் வரும். அடுத்ததாக ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, அதனைத் தொடர்ந்து மகாலய அமாவாசை, நவராத்திரி பெருவிழா, அதில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் புரட்டாசி முழுவதுமே பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்கும். அடுத்ததாக தீபாவளி பண்டிகை, லட்சுமி குபேரர் பூஜை, கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம் தாங்க. ஆவணியில் கிருஷ்ண ஜெயந்தியும் இருக்கும். மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், ஹனுமன் ஜெயந்தி, ஆண்டாள் திருக்கல்யாணம், போகி பண்டிகைன்னு இது போல நிறைய விசேஷங்கள் இருக்கும். உத்தராயண புண்ணிய காலத்தில் மனிதர்களாகிய நம்முடைய வீடுகளில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் நடைபெறும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாளான தை 1ஆம் தேதி நம்ம எல்லாருமே கொண்டாடணும். தனுசு ராசியில் இருக்கும் சூரிய பகவான் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 2:45 மகர ராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தை மாதத்தின் பிறப்பு எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 15 திங்கட்கிழமை அதிகாலை 2:45. இந்த நேரத்தை நம்ம பார்த்ததற்கான காரணம், சில வீடுகளில் பார்த்தோம்னா அதிகாலை நேரத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தோம்னா சூரிய பகவான் காலை 6 மணி அல்லது 7 மணிக்கு பிறகுதான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் காலை 5 மணிக்கே நம்ம பொங்கல் வைத்தோம்னா அது மார்கழி மாதத்தில் பொங்கல் வைத்ததற்கு சமமாகும். அது மகர சங்கராந்தி நேரமாக இருக்காது. அதனால தாங்க தை மாதம் பிறக்கின்ற துல்லியமான நேரத்தையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ காலை 6 மணிக்கே, அதாவது சூரிய பகவான் உதயமாகும் நேரத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறவங்க காலை 5 மணிக்கே நீங்க பொங்கல் பானையை வைக்கலாம். விடியற் காலை 5 மணிக்கே நீங்க பொங்கல் பானை வைத்து 6 மணிக்கு நீங்க பொங்கலை நைவேத்தியம் செய்யலாம். விடியற் காலைக்கு அடுத்தபடியாக பொங்கல் வைக்க போறவங்க ஜனவரி 15 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் பொங்கலை வைக்கலாம். இது மிகவுமே சிறப்பான நேரம். பொங்கல் பானை வைப்பதற்கும் பொங்கல் வழிபாடு செய்வதற்கும் இது மிகவுமே உகந்த நேரம். இதற்கு அடுத்தபடியாக காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கும் அந்த நேரமும் சிறப்பானது. மேக்சிமம் இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க பொங்கல் பானையை வச்சிருங்க. வழிபாடுகளை கூட நீங்க நண்பர்கள்
நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்யலாம். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கும் இந்த நேரத்திலும் பொங்கல் பானை வைக்க முடியாதவங்க நண்பகல் 12 மணி முதல் 2 மணிக்குள்ளாக வைத்து நீங்க வழிபாடுகளையும் செய்யலாம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மாலை நேரத்தில் பொங்கல் வைப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. ஏன்னா சூரிய பகவானுக்காகத்தான் இந்த பொங்கல் வழிபாட்டை நம்ம செய்யறோம். சோ மாலை நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபாடுகளை செய்வது அவ்வளவு உகந்தது கிடையாதுங்க. ஜனவரி 15 தை 1ஆம் தேதி பொங்கல் வைக்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரம். அன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. சோ இந்த 2 நேரத்தை மட்டும் முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு வழிபாடுகள் செய்ய போறவங்க எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும்னு பார்த்தோம்னா ஜனவரி 16ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 5 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக காலை 7:31 மணி முதல் காலை 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இதற்கடுத்தபடியாக காலை 10:30 மணி முதல் காலை 11 மணி 45 நிமிடங்கள் வரை இருக்கும் நேரமும் சிறப்பான நேரம் தாங்க. இதற்கடுத்தபடியாக மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். குளிகை நேரத்தை எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் தாங்க நம்ம தவிர்க்கணும். ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை மாட்டு பொங்கல் அன்று நாம் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, இது யமகண்ட நேரம். பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை யமகண்ட நேரம். இந்த நேரத்தையும் முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக காணும் பொங்கல் அன்று பொங்கல் வைக்க போறவங்க ஜனவரி 17 2024 புதன்கிழமை விடியற்காலை 5 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே சிறப்பானது. தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை யமகண்ட நேரம். அதே போல நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை ராகு கால நேரம். இந்த 2 நேரத்தையும் தவிர்க்கணும். பிறகு 1:30 மணிக்கு மேல் 3 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இப்ப பொங்கல் வைக்க வேண்டிய சிறப்பான நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அனைவருக்கும் இன்னொரு முறை அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.